ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரைக்குடி செட்டிநாட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கட்டு புதினா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சா போதும். இதோ இது போல் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு. வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்க்கறதுனால நம்ம புதினா சாதம் செஞ்சு சாப்பிடும்போது அது வாயில் நல்லா கடிப்படும் இல்லையா, அப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட. இப்போ 4 கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த புதினாவோட லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஒரு 8 நிமிஷம் வதக்குனா போதும். புதினா சாதம் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்து நல்லா வடித்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து அப்படியே எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே, அப்படியே கொட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் உடையாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து சாதம் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய சில டவுட் இருக்கும். சாதம் நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம 90% ஒரு 95% வேகும் போதே எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி சாதம் வேக வைக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரிசியோடு கலந்து விட்டுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். 2வது சாதம் வடித்து எடுத்த உடனே நல்லா ஃபேன்லையோ இல்லை ஒரு தனியாக ஒரு டவல் மாதிரி விரித்து இல்லை நார்மலாக ஒரு பெரிய பவுல்லையோ கொட்டி நல்லா ஆற விட்டோன்னா நல்லா சாதமும் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இது நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளோட புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட புதினா சாதம் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. பாய், டேக் கேர்.